ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி சந்தையில் என்ன நிகழ்வு நடைபெற்றது, அடுத்த நாளுக்கு உண்டான லெவல்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற டேட்டா இது வந்துட்டு. அப்போ கடந்த வாரத்தோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன? இங்க ஆப்ஷன் பையருக்கு மிக தேவையானது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரேஞ்ச் பெருசா இருக்கணும், ஸ்பீடா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப உதவு. அது எப்ப ஏற்படும் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு லாஸோ அல்லது ப்ராஃபிட்டோ புக் பண்ணும்போது தான் அந்த இம்பேக்ட் இருக்கும். அது இல்லாம நீங்க வந்துட்டு ஆப்ஷன் பையரா இருக்கிறேன், டெய்லி நான் ஆப்ஷன் பை பண்ணுவேன், நல்ல ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ற மார்க்கெட்ல உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. அத முதல் கவனிச்சுக்கணும். இதுலயும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், நான் என்னுடைய திறமை காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதை தவிர்க்க தெரிந்திருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து கேபிட்டல பாதுகாக்க முடியும். சரி, அது என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் 24,013. லாஸ்ட் வீக் கடந்த வாரத்தோட ஹை பார்த்தா 24,189. கடந்த வாரத்தோட ஓப்பன் 23,984. கடந்த வாரத்தோட திங்கள் கிழமையோட ஹைலோ 24,011 டு 23,817. சிலர் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை லோவை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ஹையை பிரேக் பண்ணா ட்ரெண்ட் அப் சைடு, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட லோவை பிரேக் பண்ணா டவுன் சைடு. அப்போ இதை வச்சு மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. சில டைம் சூட் ஆகும், சில டைம் சூட் ஆகாது. சூட் ஆனாலும் சரி, சூட் ஆகாட்டியும் சரி, உங்களுடைய தத்துவம் என்ன? ஹையை தானே பை பண்ண போறீங்க, லோவை ஸ்டாப் போட போறீங்க. லோவை கட் பண்ண செல் அடிக்க போறீங்க, ஹையை ஸ்டாப் வைக்க போறீங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு ட்ரேட். இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் ஒரு ட்ரேட் பண்ணேன், நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஹை கட் பண்ணும்போது ஒரு ட்ரேடு, கீழே வரும்போது ட்ரேடு, திருப்பி மேலே போகும்போது ஒரு ட்ரேடு, 10 ட்ரேடு பண்ணால் தான் இங்கே மாட்டிக்குவீங்க. அப்போ அதுபோல் எப்படி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதே போல திங்கட்கிழமையோட ஹை, அதாவது இன்றைய நிகழ்வோட ஹைலோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஹைக்கு மேலேயோ இந்த ஹைக்கு இந்த லோக்கு கீழே நிற்கும் போது மார்க்கெட் என்ன இம்பாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அது போக போன திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி ஹைக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நியர்பை 200 பாயிண்ட்ஸ். 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 115 புள்ளிகள், 114 புள்ளிகள். ஜூன் 17ஆம் தேதியோடது பார்த்தீங்க அப்படின்னா 23,969, 24,108. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட்ஸ். அடுத்தது 18ஆம் தேதி ஹைக்கும் லோவுக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 புள்ளிகள். 19ஆம் தேதியோட ஹைக்கும் லோவுக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 130 புள்ளிகள். 130 145 புள்ளிகளே வரும். இன்றைய தின நிகழ்வுல பார்த்தீங்க அப்படின்னா 100 புள்ளிகளும் கூட கிடையாது. அப்போ ரேஞ்ச் இங்க சுருக்கமா இருக்கும்போது நீங்க ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் ஒரு 500 பாயிண்டோ 400 பாயிண்டோ தள்ளி இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வாய்ப்பு உங்களுக்கு குறைவு. நீங்க ஏதோ ஒரு சும்மா ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ், ஒரு 10% அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஓகேவா இருக்கும். ஆனா வந்து ஒரு ப்ராபபிலிட்டி, அதிகமான ப்ராபபிலிட்டியோட பாயிண்ட்ஸ் இருக்குமானா இது கிடையாது. அப்போ நீங்க வந்து சில காரணிகளை வச்சுக்கணும். இப்ப இந்தியா விக்ஸ் பாத்தீங்க, ஏடிஎம் டிகே என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இங்க பாருங்க, இந்தியா விக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12.94 13 வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1% வந்து நெகட்டிவ். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் வச்சு, அதாவது வந்து இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான். இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஒரு 10க்கு கீழே 10 டு 15, 15 டு 20, 20 டு 25 இருக்கும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாரு. அப்போ 15க்கு மேற்பட்டு போகும்போது
மார்க்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்கு. அதே அடிப்படையில ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, மார்க்கெட் ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்டிவ்ல இருக்கும். நல்ல ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கும். அதாவது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மார்க்கெட்டா கூட இருக்கலாம். ரேஞ்ச் பெருசா கூட இருக்கலாம். ஆனா 15க்கு குறைவா வரும்போது, அதிக நேரம் மார்க்கெட் வந்து ஒரு 100 டூ 150 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். இங்க தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல சைட்வே அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு பெருசா வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 50% சைட்வேவா இருக்கும். 30% வாலடைலா இருக்கலாம். 20% தான் ஒன் சைடு கிடைக்கலாம். ஸோ, நீங்க மார்க்கெட்ட வந்துட்டு நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, டெய்லி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த 15க்கு கீழ இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாரி தாக்கம் கிடைக்குது? இப்ப பார்த்தீங்கன்னா 9, 15 டூ 3:30 ட்ரேடிங் டைமுங்க. இப்ப இது 9:15லிருந்து 10 மணிக்குள்ள ஒரு ட்ரேட் சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இல்லையா 2 டூ 3:30 ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம். இந்த 10 டூ 2க்குள்ள பாருங்க, ஏன் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில நாள் மூவ்மெண்ட் இருக்கும். இங்க தான் பார்த்தீங்கன்னா, சில பேர் எமோஷன்ஸ் அடக்க முடியாம ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, சிலர்லாம் விரக்தி அடைஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா, வாழவும் விடமாட்டேங்கிறாங்க, சாகவும் விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல இங்க ட்ரேடு ப்ராஃபிட்டும் வரமாட்டேங்குது, லாஸும் இது ஆக மாட்டேங்குது. ப்ராஃபிட் வேணா வராட்டி போட்டு லாஸ் வருதுங்களே அப்படின்னு சிலருக்குலாம் தோணும் மைண்ட் வைஸ்ல. அப்போ மார்க்கெட்ட நம்ம என்ன மாரி வாய்ப்பு இருக்கு, இதுல டிசிப்ளினா நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க புடிச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் பாருங்க, மார்க்கெட்ட திருப்பி திருப்பி நிஃப்டி சொல்றேன். கடந்த வர்த்தகத்துல 23,920 ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கோட பாட்டம் அதை எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கோட டாப் நம்ம வந்துட்டு 24,160. இன்னைக்கு மார்க்கெட் அத தாண்டவே இல்ல. அப்போ இங்க என்னெல்லாம் எனக்கு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு ஹிண்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டில காலையில இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வைக்கணுங்க. எடுத்து வச்சு நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காலையில என்ன நடக்குது? அவ்வளோதான். என்ன மாரி தாக்கம் இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்து வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதுல ஐடிஎம் ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? ஏடிஎம் ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? ஓடிஎம் ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் என்ன? டிகேன்னா என்ன? ஆப்ஷன் கிரீக்ஸ் எப்படி நம்ம எளிதா கண்ல புரிஞ்சுக்கலாம்? அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வேல்யூம்னு என்ன? இதெல்லாம் தெரியணும். 24,050ங்க. இது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 100. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? 24, 150, 23, 950. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, புட்டோட பிரைஸ் அதிகம். எவ்வளோ அதிகம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 14 புள்ளிகள். அப்போ 24,036ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னாகும்? 150 டூ இதுக்கு நமக்கு ஒரு ரூ. 114 வரும். இதற்கு உண்டான இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னா, ரூ. 86 வரும். அப்ப 950 இதோட டோட்டல் 200 அப்படிங்கிறத தக்க வைக்கிறாங்களாம். இவ்வளோதான் லாஜிக். அப்போ மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, 24,150 ஸ்ட்ரைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 125 ஓப்பனே 114. அப்போ அவனுடைய இன்ட்ரின்சிக் மார்க்கெட்டோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதாவது 0 நில். அப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் இருக்கு. அப்ப இது நில் ஆகணும், கீழயே வரணும் அப்படின்னா, இவன் ரூ. 115க்கு மேல நிலை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்ப அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன? ரூ. 171. அப்ப ரூ. 171லிருந்து ரூ. 125 தான் ஹை வச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க இருக்கிறது. அடுத்தது இன்னொரு ப்ராபபிலிட்டி வேணுமா? 23,950 அதற்கு போலாம். 23,950 என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூ. 200 தக்க வைக்கணும். அவங்க 224 ஹை வச்சிருக்காங்க. அப்போ 200க்கு மேல இருந்ததுனால இதோட இன்டென்ட் என்னன்னா, கவரிங் நடக்கணும். ஸ்பீடு நடக்கணும். ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா, ஐடிஎம் டூ ஓடிஎம் கால் ஆப்ஷன் உடைய ப்ரீவியஸ் க்ளோஸோட பெர்சன்டேஜ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல. அது என்ன டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா, இப்ப இது பாருங்க, இது புரிஞ்சுக்கிறதுக்காக கால் ஆப்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா 20% பிளஸ்ல இருக்கு. இப்போ மார்க்கெட்ல இருக்கிற எல்டிபி அடிப்படையில.
இப்போ நான் இது அப்படியே 24,000 மாத்துறேன். 11%. அப்ப பார்த்தீங்கன்னா 20 விட 11 கம்மி. அடுத்தது 24,050 1%. அடுத்து 24,100 இது வந்துட்டு மைனஸ், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ இருக்கு. -9%. அடுத்தது 24,150 இது -53, சாரி இது புட்டுக்கு போயிட்டாங்க. இது -25%. அப்ப இத காலையில நான் லவ் லெட்டர் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும், நம்மளுடைய ட்ரெய்னிங்ல இருக்கிறவங்களுக்கும் குடுத்திருப்பேன். மார்க்கெட் என்னன்னா, இப்ப நான் டிரைவ் பண்ணிட்டு போறேன். 2 வே ரோடு. எதுக்கால வண்டி வரல. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு முன்னாடி போறவர நான் ஓவர்டேக் எடுத்து போகலாம். அப்போ இங்க என்ன ஆயிருச்சுன்னா, புட் ஆப்ஷன் வந்துட்டு அதிகமா டீகே நடந்துருச்சு. அப்போ நமக்கு எதிர்ல வர்றவங்க நம்மளுக்கு தடை இல்ல. அதாவது நம்மளுடைய எதிராளி நம்மள தடுக்கல. அப்போ என்னுடைய இன்டென்ட் வந்துட்டு என்னுடைய முயற்சி இல்லாம நான் போக விரும்பல. முன்னாடி போக விரும்பல. அப்போ இங்க என்ன குடுத்திருக்காங்க, நமக்கு 24,150 புட் வந்து 114ங்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ கட் பண்ணி கீழ விட்டுட்டாங்க. அப்போ இதற்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்துட்டு நல்லா மேல போகலாம். அப்போ 23,950 கால் வந்துட்டு ரூ. 200 மேல தக்க வச்சிருக்கணும். அதே சமயம் ஐ டீம் டு ஓ டீம் பெர்சன்டேஜ் இருக்கணும். ஆனா இங்க டிகே அதிகம். இந்தியா விக்ஸ் வந்து நியூட்ரல் அப்படிங்கும்போது நான் முன்னாடி போறதுக்கு விரும்பல. அப்ப என்ன அர்த்தம்னா, கால் செல்லர் வந்து மார்க்கெட் மேல போறாங்க, பயப்படவே மாட்டேங்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 90 பாயிண்ட் மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் பிளஸ்ல இருந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்காங்க? 24,100 போட்டு பார்க்கலாம். ரூ. 64.54. நேத்து 24,036 இருந்தவங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,110ல இருக்கிறாங்க. ஆனா 2 பேருமே நெகட்டிவ். காலும் மைனஸ், புட்டும் மைனஸ். இதெல்லாம் ஏன்? ஏன்னா எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் தான் இனி இருக்கு. இனி ஃபுல்லா நமக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அப்போ நேத்து ரூ. 100 இருந்த மீட்டிங் பாயிண்ட் இன்னைக்கு என்னவா மாறியிருக்கு அப்படின்னா, 54, 69னா ரூ. 59. அப்ப ரூ. 41 டிகே நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு கால் ஆப்ஷனும் கரைஞ்சிருக்கு, புட் ஆப்ஷனும் கரைஞ்சிருக்கு. புட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவா கரைஞ்சிருக்கு. கால் ஆப்ஷன் வந்துட்டு ஏறாம கரைஞ்சிருக்கு. அப்போ நாளை தினம் என்னென்னலாம் ப்ராபபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வரணும். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. அதிகமா கரைஞ்சது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் நாளைய தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சா, அவங்க, ஏன்னா செல்லருக்கு என்ன தேவை, டிகே ஆயிருக்கணும். அப்ப டிகே ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம், புக் பண்ணாம போகலாம். ஏன்னா நமக்கு எக்ஸ்பைரியோட விஷன் வந்துட்டு என்னன்னா, நம்மளுக்கு கம்பல்சரி ஓ டீம் ஆப்ஷன், ஏ டீம் ஆப்ஷன் கவர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஐ டீம் ஆப்ஷன் மட்டும்தான். அப்ப புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஐ டீமா மாறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும், பொசிஷனை கவர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்படி இருக்கும்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல புட் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆச்சுனாலே மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்பாக மாறிவிடும். அல்லது இன்னைக்கு மேல் நோக்கி போற கால் செல்லர்ஸ் வந்துட்டு பயப்படலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நாளைக்கு கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல, ஏன்னா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆனா தான் மார்க்கெட்டோட ரேஞ்சே கிரியேட் பண்ண முடியும். அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா இன்னைக்கு ரொம்ப மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி, 59.60ங்கிறது. அப்ப 24,100, 24,160, 24,040 இதுதான் மார்க்கெட்டோட இம்பாக்ட் பிளேஸாவே இருக்க போறாங்க. உன்ன செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. செட்டில்மெண்ட் பிரைஸ் வரும்போது இதை நீங்க குறியீடு பண்ணிக்கோங்க. அப்ப மார்க்கெட் வந்து 24,160ற்கு மேலோ 24,040ற்கு கீழோ சஸ்டெயின் ஆனா தான் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இம்பாக்ட்டுக்குள்ள போகும். இது நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டுடே லோ அண்ட் ஹைக்குள்ளேயே வந்துடுப்பாங்க. 24,168, 24,073. அதனால கண்டிப்பா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் வீக்கோட ஹை 24,189, அதற்கு மேல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப மார்க்கெட் கரெக்ட்டா இன்னைக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்லயே திருப்பி இருக்காங்க. அதையும் ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஹீரோ 0 இம்பாக்டட் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச தாண்டி போய் இருக்கணும். அப்பதான் இது நடைபெற முடியும். ஓகே. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரிவர்சபிள் மல்டிபிள் ஹெட்ஜ்ல இருக்காங்க. 24,100 புட், இது எல்லாமே கால், இது எல்லாமே இருக்கு.
இப்போ கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தாலும் டேஞ்சர், அல்லது 24,100 புட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தாலும் டேஞ்சர். இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்தது 24,100 கால் புட் என்ன ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் ட்ரேடு வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய டுடே ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை. டுடே ஹைனா நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல, எஸ்டர்டே ஹைனா இது கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ஹை 99. அப்போ இந்த ரெண்டுக்கு மேல 24,100 கால் ட்ரேட் நினைச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் லாஜிக். அல்லது 24,100 புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய டுடே ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை, அதாவது நாளைக்கு ஒரு ஹை இருக்கும், இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு எஸ்டர்டே ஹையா இருக்கும், இந்த 108 இதற்கு மேல இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே 100 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் பண்ணா தான் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்க போகுது. இவங்க ரெண்டு பேருமே 100 ரூபாயை தாண்டல, 100 ரூபாய்க்கு மேல நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இழக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கம்பல்சரி க்ளோசிங் நமக்கு வந்துட்டு 24,000 இருந்து 24,200 தான் இருக்கும். அப்ப நாளைக்கு டிகே எப்படி இருக்கு, இந்தியா விக்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் காலர் புட்டோட இம்பாக்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப நமக்கு இருக்கிறதே 60 ரூபாய்னா இது 6 மணி நேரம் போட்டா 1 மணி நேரத்தோட டிகே 10 ரூபாய் இருக்கு. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு ரேஞ்ச் சுருக்கமா இருந்திருக்கு, நாளைக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நாளைக்கு கண்டிப்பா, ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் இந்த இடம் வரும்போதே போன 2 நாளைக்கு இருந்த புட் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் விட இருக்கிற லோயஸ்ட் பிரீமியம் புட் ஆப்ஷன் தக்க வச்சுட்டாங்க இப்போ. அப்ப நாளைக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புட் சைடு மட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இப்படி யூட்டர்ன் அடிக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயமாக கருதப்படும். ஏன்னா இது கவரிங்க்கு உண்டான வாய்ப்பா மாறிடும். சப்போஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போயிட்டு கீழே இறங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே அவங்க டிகே இன்னும் டிகே ஆகலாம். அப்போ கால் செல்லர் வந்துட்டு கீழே போயிட்டு மேல வரக்கூடிய கண்டிஷன், ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கீழே போயிட்டு மேல வந்து சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இவங்க கவரிங் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை உற்று கவனிங்கள். இதைத்தான் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும். இப்போ இதுல இன்ட்ரென்சிக் வேல்யூவா இருக்கிறதே 24,050 காலுக்கும் 24,150 புட்டுக்கும் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்டை பாருங்க. நன்றி, வணக்கம்.